ஒரு பூனை மனித கூட்டத்திலிருந்து தப்பித்து அதனால் செல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த பூனை சம்பவ இடத்திலேயே மனித கால்களில் மிதிபட்டு அந்த பூனை சம்பவ இடத்திலே இறந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் இதை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு துயரமான சம்பவமாகத்தான் இது பதிவாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட இது ஒரே இடம் கிடையாது, அருகருகே இருக்கக்கூடிய 4-5 இடங்களில் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கின்றார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணமே விஜயுடைய அந்த வாகனம் வந்தபோதுதான் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த பெரிய வாகனம் இந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு உள்ளே வரும்போது அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் பாதி பேர் சென்ட்ரல் மீடியனை நோக்கியும் அதே போல மீதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கமும் வரும்போது இங்கே ஏற்கனவே கூடியிருந்தவர்கள் மீது அவர்கள் வந்து மோதும் போது ஒரு அலை போல அது உருவாகக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். ஏற்கனவே கரூர், அதே நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இடங்களில் விஜய் வருவதற்கு முன்பு எப்படி கடலிலே அலை போகுமோ அது போலவே மனித தலைகள் அலைகளாக சென்ற காட்சியெல்லாம் நாம் ட்ரோன் காட்சிகள் வாயிலாக பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு 100 பேர் நிற்கலாம் என்று சொன்னால் இந்த இடத்துல 1000 பேர் நின்றார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள் கூட்டம் இருந்தது. விஜயை பார்க்க வேண்டும் என்ற பேரார்வத்திலே வந்தார்கள். ஆனால் அதுவே ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடிந்தது என்பதை தான் நம்மால் இங்கே உணர முடிகின்றது. ஒரு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என்ன ஒரு விஷயம் செய்தாலும் கூட அதிலிருந்து அந்த குடும்பங்கள் மீண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவமாக மாறி இருக்கின்றது.